உங்க வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் காட் கொடுக்க போறார். இருக்கிற நிலைமையிலேயே, இருக்கிற நோவிலேயே, இருக்கிற பிரச்சனையிலேயே ரொம்ப நாட்களா, ரொம்ப மாதமா, ரொம்ப வருஷங்களா நீங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று ராத்திரி உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் பேசுறார். 38 வருஷமா ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல. 38 வருஷமா எப்பெல்லாம் தூதன் வந்து தண்ணியை கலக்கிட்டு போறானோ, இவன் போய் விழணும்னு நினைக்கிற சமயத்துல என்ன நடக்குதுன்னா, வேற எவனா விழுந்து சுகத்தை பெற்றுனுப்பார். உன்னிடத்தில் வரப்போகிறார். He is going to visit you. எத்தனை வாட்டி நீ தோத்து போய் ரொம்ப வருஷமா, ரொம்ப நாட்களா ஒரு வளர்ச்சி இல்லாம, ரொம்ப நாட்களா உன் குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லாம, உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாம, எல்லா விஷயத்திலும் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறியா? கர்த்தர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உன் வழியா வந்து கொண்டிருக்கிறார். உன் மேல அவர் இரக்கம் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஷிஃப்ட் பேச போகிறார். அருமையான சொற்களே, தேவன் உன்னை மறக்காதவர். உன்னை அழைத்ததை அவர் மறக்கவில்லை. அவர் உன்னை மறவாமல் நிச்சயமாய் இந்த வருஷம் நடத்துவார். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு வாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு வாக்கின இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் மறவா. மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு வாக்கின இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் நிறை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் நிறை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு வாக்கிட இயேசு மறவா. மறவா மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு வாக்கிட
உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். இந்த வருஷத்துல உங்களை சந்திப்பதுல நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் இருக்கிறேன். நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்க, ஒரு ஜெயத்தை கொடுக்க, எல்லா ஏமாற்றத்துக்கும் ஒரு தீர்வை கொடுக்க கர்த்தர் உனக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்ம தாவீதை குறித்து பார்த்து கொண்டு வரப்போகிறோம். ஆனா இன்றைக்கு இந்த வாரம் முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா காட் உங்ககிட்ட பேச இருக்கிற வார்த்தை, உங்க வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட காட் கொடுக்க போறார். இருக்கிற நிலைமையிலேயே, இருக்கிற நோவிலேயே, இருக்கிற பிரச்சனையிலேயே ரொம்ப நாட்களா, ரொம்ப மாதமா, ரொம்ப வருஷங்களா நீங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று ராத்திரி உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட பேசுறார். இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன மாற்றம் அப்படின்னா, ஜான் சாப்டர் 5:5 நம்ம பார்த்தோம்னா 5ன்றது கிருபையா இருக்கு. அல்லேலூயா. அதுவும் 5:5ன்றது டபுள் கிரேஸ் உனக்கு, ட்ரிபிள் கிரேஸ் உனக்கு, அந்தந்த நாளைக்கு வேண்டியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதஸ்தா கொலைகிட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரோடு கூட நிறைய வியாதியஸ்தர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே எப்படின்னா தூதன் அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை கலக்குவாரா, நம்ம போய் யார் முதல்ல போய் விழுறாங்களோ அவங்க சுகம் பெற்றுன்னு வருவாங்க. மிச்ச பேர் எத்தனை பேர் போய் அந்த தண்ணியில போய் விழுந்தாலும் சுகம் அடைய மாட்டாங்க. காரணம், அது பிரமாணின் காலமா இருந்ததுனால முதலாவது யார் வராங்க, பெர்ஃபெக்டா யார் இருக்கிறாங்க, பெர்ஃபெக்டா நீதியின் கிரியைகளை யார் செய்யறாங்க, அவங்க தான் ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மற்றவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்கன்றது தான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ, இல்லையா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ, முதல்ல யார் வராங்களோ அவங்கள கர்த்தர் அந்த தண்ணீர்ல விழுறுங்க, சுகம் அடைவாங்க. எப்போ வருவான்னு தெரியாது தூதன். சடன்ல வருவான். ஒரு நாளைக்கு வரலாம், இல்ல ஒரு வாரம் விட்டு வரலாம், அப்படி இருக்கும் பாருங்க. மாதத்துக்கு வரலாம், இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட வரலாம். ஆனா தன் சுகத்துக்காக, தன் வாழ்க்கையின் மாற்றத்துக்காக அங்க அநேக வியாதியஸ்தருங்க எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூட நான் இது பண்ணி பார்த்தேன், நான் அது பண்ணி பார்த்தேன், நான் இது செயல்படுத்தி பார்க்கிறேன், அவங்க விழும்போது தபான்னு விழலான்னு போய் விழுற சமயத்துல, நினைக்கிற சமயத்துல வேற யாருனா விழுந்து சோர்ந்து 38 வருஷமா இருக்கலாம், இல்ல 2 வருஷமா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில 6 மாசமா ஒரு பிரச்சனையில இருக்கலாம் பாருங்க. ஆனா தேவனை நீங்க நம்ப பொழுது பாருங்க, மனுஷர்கள் உதவி செய்ய பாருங்க. அவன் சொல்றான், ரொம்ப நாட்களா அவன் அங்க இருக்கிறானா, அவனும் சொல்றான். ஆனா ஷிப் கேட் வழியா, ஆட்டு மந்தையில கேட் ஒன்று, ஷிப் கேட்ல இருந்து இவர் வெளியே வரார். யார் வரார் உள்ள வராருன்னா, ஜீசஸ் வரார். இயேசு அந்த பகுதியில வந்த உடனே பார்த்ததே அந்த 38 வருஷமா ரொம்ப நாட்களா இவன் இங்க இருக்கிறான்னு சொல்லி அவனை பார்த்து மனது உருகினாராம். உன் பிரச்சனைய பார்த்து ஆண்டவர் மனது உருகிறார். நீ போய் கொண்டிருக்கிற போராட்டத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகிறார். உன்னுடைய முயற்சி ஃபெயிலியர், உன்னுடைய எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆயினே இருக்கு. அல்லேலூயா. ஆனா இது அனுக்கிரக வருஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அக்செப்டபிள் இயரா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும். ஏன்னா தேவன் அந்த அனுக்கிரக வருஷத்துக்காக அநேகர் காத்து கொண்டிருந்தாங்களாம், தீர்க்கதரிசிங்க. ஆனா இயேசு வரும் பொழுதுதான் அது அனுக்கிரக வருஷமா மாறுச்சு. 38 வருஷமா ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. 38 வருஷமா எப்பப்பெல்லாம் தூதன் தண்ணியை கலக்கிட்டு போறானோ, இவன் போய் விழணும்னு நினைக்கிற சமயத்துல என்ன நடக்குதுன்னா, வேற எவனா விழுந்து சுகத்தை பெற்றுன்னு போயிடுறான். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு அவனிடத்துல போறார். ஃபர்ஸ்ட் இயேசு பார்த்தாராம். உன் பிரச்சனையை அவர் பார்க்காம இல்லை. உன் போராட்டத்தை, நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை, நீ விழுகிற அந்த கண்ணீர் பார்க்காம இல்லைங்க, அவர் பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு சும்மா இல்லாம இறக்கம் கொள்ளுகிறாராம். நம்ம ஊர்ல ஐயோ பாவம் அப்படின்னு போகிறவர் அல்ல, உன்னிடத்தில் வர போகிறார். He is going to visit you. எத்தனை வாட்டி நீ தோத்து போய் ரொம்ப வருஷமா, ரொம்ப நாட்களா ஒரு வளர்ச்சி இல்லாம, ரொம்ப நாட்களா உன் குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லாம, உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாம, எல்லா விஷயத்துல ஏமாந்து போய் கொண்டிருக்கிறியா? கர்த்தர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உன் வழியா வந்து கொண்டிருக்கிறார்.
உன் மேல அவர் இரக்கம் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஷிஃப்ட் பேச போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஷிஃப்ட். இருந்த நிலைமையிலே நீ இருக்க போறதில்ல, இருந்த பொசிஷன்ஸ்லயே நீ இருக்க போறதில்ல, ஒரு ஷிஃப்ட கடவுள் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அவைகள் எல்லா காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா வந்து கொண்டிருக்கிறார்ன்றதை விட உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை நம்புங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற இந்த காரியத்தை நம்புங்க. இயேசு அவனிடத்துல வந்து கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியா அப்படின்றார். விருப்பத்தை கேட்கிறார். அவங்கிட்ட நம்மள கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பா உன் கடன் மாறணும்னு விரும்புறியா, உன் பிரச்சனை மாறணும்னு விரும்புறியா, உன் நோய் மாறணும்னு விரும்புறியா, ஆமா விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவன் பேசிட்டு இருக்கிறான். 38 வருஷமா அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதை பேசிட்டு இருக்கிறான். எப்பனா ஒரு வாட்டி தூதன் வந்து தண்ணியை கலக்கிட்டு போவான். நான் போய் விழணும்னு நினைக்கிற சமயத்துல வேற யாருன்னா விழுவான். என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்றத அவன் சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாங்க, எல்லா நேரத்திலையும் நீங்க நம்ம எதிர்பார்க்கறது மனுஷங்கிட்ட தான். அவங்க எனக்கு இந்த நேரத்துல உதவி பண்ணுவாங்க, இவங்க எனக்கு இந்த நேரத்துல உதவி பண்ணுவாங்க. சில நேரத்துல மனுஷர் உங்களை பார்த்து நோன்றாங்களா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இனி மனுஷர்கள்னால உங்களுக்கு நன்மை வரப்போகிறதுல, கர்த்தர்னால உங்களுக்கு நன்மை வரப்போகுது. அல்லேலூயா. அவங்கள போய் கேட்டேன், இந்த டோரை போய் தட்டினேன், அவங்க கேட்டேன், பெரிய ஆட்களை கேட்டேன், அதிகாரிகளை கேட்டேன். பைபிள் சொல்லுது, ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ராஜாவை நம்புறதை விட, பெரிய ஆட்களை நம்புறதை விட, நமக்கு கேட்டா கொடுக்குறான்னு போய் ஓடி போய் நின்னும் போது இல்லைன்னு சொல்றாங்க பாரு, அவங்கள நம்புறதை விட கர்த்தரை நம்புங்க. ஒருத்தர் உங்களை வாழ்க்கைய மாத்துறதுக்கு தான் அங்க வந்திருக்கிறார். ஆனா நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? என்னை தூக்கின்னு போய் விட யாரும் இல்லை, உன்னை அந்த நிலைமையிலேருந்து தூக்கிறதுக்கு தான் ஒருத்தர் இப்போ வந்திருக்கிறார் உங்களுக்கு முன்பதாய். ஹல்லேலூயா. ரிசீவ் த வேர்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. என்ன வார்த்தை? நீங்க நின்றீங்க, என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைன்றீங்க. ஆனா கர்த்தர் உன்னை அந்த நிலைமையிலேருந்து தூக்க போகிறார். நீ அதே நிலைமையில இருக்க போகிறது இல்ல, அதே நோயில இருக்க போறது இல்ல, அதே வியாதியில இருக்க போறது இல்ல, அதே கடன்ல இருக்க போறது இல்ல. எத்தனை வருஷ பிரச்சனைகளா இருக்கட்டும், எத்தனை வருஷ போராட்டங்களா இருக்கட்டும், எத்தனை மாதங்கள் கசப்புகளா இருக்கட்டும், எத்தனை மாதங்கள் மாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைகள், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைகளா இருக்கட்டும், அந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் ஒரு ஷிஃப்ட் டிக்ளேர் பண்றாரு உங்க மேல. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, ரொம்ப நாளா குழந்தை இல்ல, ரொம்ப நாளா நடக்க முடியல, ரொம்ப நாளா பார்வை மங்களமா இருக்கு, ரொம்ப நாளா இந்த பேக் பெயின் இருக்கு, ரொம்ப நாட்களா ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம், ரொம்ப நாட்களா எனக்கு வர வேண்டிய பணம் வரல, ரொம்ப நாட்களா வர வேண்டிய பென்ஷன் வரல, ரொம்ப நாட்களா இருக்கிற வேலை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி முயற்சி என்னென்னவோ பண்ணி உன் வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா இயேசு இங்க வந்துட்ட பிறகு எல்லாமே உடனடியே நடக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இம்மீடியட்லி நடக்கும். ஏன்னா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இல்ல பாக்குற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என்னை தூக்கின்னு போகிறதுக்கு யாரும் இல்ல. யாருன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா நான் மேல போய் இருப்பேன். யாருன்னா எனக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தா நான் மேல போய் இருப்பேன். யாருன்னா எனக்கு அங்க வேலை கொடுத்திருந்தா நான் மேல போய் இருப்பேன். என் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்ல. நான் முயற்சித்து பாக்குறேன். நான் போய் விழணும்ன்ற தேக்கின் போய் விழணும்னு பார்க்கிறேன். என் பலத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போய் நிற்கணும்னு பார்க்கிறேன். ஆனா நான் தோத்து தான் போனேன். எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஆனா இயேசு கூட அங்க அநேகர் வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தேடி வந்தது இந்த ஒருவனை. இந்த வீடியோவை நீங்க ஒரு எதிர்பாராம பாக்குறீங்களே, உங்களுக்குனே பார்க்கும்படி கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வழியில பேசிக்கொண்டு இருக்கிறார். மகன், நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். இந்த 2025ல நீ இருக்கிற நிலைமையிலேயே, இருக்கிற சூழ்நிலையிலேயே, இருக்கிற எல்லா ஏமாற்றம், இத்தனை வருஷம் ஏமாற்றம், இத்தனை மாதங்கள் ஏமாற்றம், இத்தனை நாட்கள் ஏமாற்றம், இனி ஏமாற்றம் அல்ல. உங்க வாழ்க்கை ஒரு கர்த்தர் ஒரு ஷிஃப்ட் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோ நிச்சயமா தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் கொடுக்க போகிறார். 38 வருஷம் மாறாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எது அவன் சொன்னா என்ன தூக்கின்னு போறதுக்கு யாரும் இல்லைன்னா இல்ல. ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, அவர் பேச ஆரம்பிச்ச உடனே
அவன் சரீரத்துல ஆரோக்கியம் உருவாக ஆரம்பிச்சு, பலன் கூட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துன்னு நட அப்படின்னாரு. அவன் சொல்றான், என்னை தூக்கிட்டு போய் விடுறது கூட யாரும் இல்லை. ஆமா, ஆனா உன் படுக்கையை எடுத்துன்னு நட. இனி கர்த்தர் உங்க கூட டிராவல் பண்ண போறார். இனி உனக்கு இங்க பெட் இல்ல, இனி உன் நிலைமை இங்க இல்ல, ஏங்கி ஏங்கி சாகிறது உன் நிலைமை இல்ல, வரோன்னு எதிர்பார்த்து தோத்து போகிறது உன் நிலைமை இல்ல. உனக்கான ரைட் பர்சனை, உனக்கான ரைட் லைஃப் பார்ட்னரை, உனக்கான குழந்தைய, உனக்கான வேலைய, பொசிஷனை கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க வர போறீங்க. ஒரு ஷிஃப்ட் ஆக போறீங்க. குடும்பத்தை விட்டுட்டு, கூட பிறந்தங்களை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு சுகத்துக்காக வந்து பார்க்கறான். ஒரு சமயம் இவன் அங்க வந்து உட்காந்துக்கிறதுனா அவங்க குடும்பம் அவனை கை விட்டுருக்கலாம். ஏன்னா அவன் சொல்றான், அவன் கூட யாரும் இல்லை, என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆமா, சில நேரத்தில் குடும்பம் உன்னை தூக்கின்னு போகாம இருக்கலாம், உங்க அப்பா அம்மா உனக்கு காசு கொடுக்காம இருக்கலாம், உங்க அண்ணா அக்கா உனக்கு காசு கொடுக்காம இருக்கலாம், உன் தங்கச்சி தம்பிங்க உனக்கு உதவாம இருக்கலாம், உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கலாம். நீ யாருக்கிட்டனா போய் லோன் கேட்டாலும் கேன்சல் ஆகலாம், ஃபைனான்ஸ் கேட்டாலும் கொடுக்காம போகலாம். காரணம், கர்த்தர் அந்த வழியில உனக்கு சந்திக்க விரும்பல, அவர் வழியில உனக்கு சந்திக்க விரும்புகிறார். அவர் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், அவர் உனக்கு ஒரு ஆசையை வச்சிருக்கிறார். உன் லைஃப்ல இன்று ராத்திரியே, இந்த வாரத்திலேயே கர்த்தர் ஒரு ஷிஃப்ட் பேசுகிறார். இப்போ அவர் சொன்ன மாத்திரத்துல உடனடியவே அவன் படுக்கையை எடுத்து அவன் நடந்து போனான். பைபிள் சொல்லுது, ஒரு வேர்ஷன் சொல்லு, இன்ஸ்டன்ட்லி, இம்மீடியட்லி. ஹல்லேலூயா. அப்படின்னா உடனடியவே, சொன்ன மாத்திரத்துல. எத்தனை வருஷம் மாற்றத்துக்கு எதிர்பார்த்திருந்த ஒன்னும் நடக்கல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உடனடியவே கர்த்தர் செய்ய போகிறார். நோ மோர் டிலே இன் யுவர் லைஃப். எத்தனை நாள் டாடி, எத்தனை நாள் இல்ல, இனி தாமதமே இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய துவங்க போகிறா. இனி நீ க்ரோ ஆக போற, இனி நீ மேல வர போற, இனி இருக்கிற லெவல்ல, இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற அளவுல இருக்க போறதுல மேலான காரியத்தை நீ சுகந்தரித்துக் கொள்ள போகிற. ஆமென். அவன் படுக்கையை எடுத்து அவனே நடக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன் நிலைமையை, உன் சூழ்நிலையை அப்படியே வைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை, ஒரு பெரிய மகத்துவத்தை, ஒரு பெரிய அசாதாரத்தை, ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்களுடைய ஊழியத்துல, வீட்டுல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய கம்பெனியில உனக்கு கர்த்தர் பொசிஷனை கொடுக்க போகிறார். ரபா கலா ஷடரபல. ரொம்ப நாட்களா முயற்சித்து நான் போகலான்னு நினைக்கும் போது எனக்கு முன்னாடி வேற எவனா போயிடறான், எனக்கு முன்னாடி வேற எவனா போயிடான்னு இருக்கலாம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சொத்தெல்லாம் வித்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிச்சு பார்க்கறாங்க. மாற்றம் இல்லை சரீரத்துல. ஒரு பெண் 3 நாளே பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த பெண் 12 வருஷமா பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ, அந்த வழியினால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருக்கிற ஆஸ்திகளெல்லாம் வித்தாங்களாம். எங்கெங்கயோ டாக்டர்ஸ் கிட்ட போனாங்களா, சுகம் அடையலையா, இருக்கிறத விட இன்னும் அதிகமா தான் ஆச்சான். எனக்கு நீங்களும் உங்களுடைய சுகத்துக்காக, இந்த ஸ்டோக்கா இருக்கலாம், உங்க வீட்டுல யாருக்குன்னா நடக்க முடியாத பேரலைஸ்டா இருக்கலாம், பார்வையற்றவர்களா இருக்கலாம், இந்த கேன்சரா இருக்கலாம், இல்ல இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்ல கட்டி கல்லா இருக்கலாம். ஹாஸ்பிட்டலா போய் கூட என் பிள்ளை சுகமான பாடே இல்லைன்னு இருக்கலாம். அந்த அம்மா எங்கிருந்து இயேசுவை கேள்விப்பட்டாங்க தெரியல. அவங்க எப்படி வந்தாங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல நான் சுகம் அடைவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். உடனடியவே 12 வருஷம் மாறாதது. இருக்கிற ஆஸ்திகளெல்லாம் வித்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிச்சு பார்க்கறாங்க, மாறாதது. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொட்ட மாத்திரத்துல உடனடியவே நடந்தது போல இன்று ராத்திரி எத்தனை வருஷம் பிரச்சனைகள் உன் சரீரத்துல, வியாதி உன் சரீரத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஷிஃப்ட், இன்றைக்கும் சரீரத்துல ஒரு மாற்றம், இன்றைக்கும் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை அவர் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் மாறல, எத்தனை நாள் பிரதர், எத்தனை நாள்ன்றீங்களா? கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில 12 வருஷம் பிரச்சனை, 12 வருஷம் இந்த தொல்லை, எத்தனை நாட்களா எனக்கு இந்த பிரச்சனை நீங்க சொல்லலாம்.
கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்க லைஃப்ல டிக்ளேர் பண்றார். ரீகபலா ஷடரபலா தூரியாங்கர 18 வருஷமா ஒரு அம்மா சபைக்கு தான் வராங்க, ஜெபாலயத்துக்கு தான் வராங்க, ஆனா கூணம் போட்டுன்னு வராங்க, நிமிர முடியல. ஒரு அசுத்தாவி அவங்களை நிமிராதபடிக்கு வச்சிருந்துச்சா. ஆனாலும் அவங்க அந்த அசுத்தாவி அவங்களை நிமிராதபடிக்கு வைத்திருந்தாலும் சபைக்கு வர்றது அவங்க நிறுத்தவே இல்லை. சர்ச்சுக்கு போகிறத நிறுத்தாதீங்க. கரெக்டான பர்சன் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அவங்க வருவாங்க. நீங்க சர்ச்சை மிஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கான உங்களுடைய மிராக்கலை, அன்னைக்கான உங்களுக்கு ஒரு அதிசயத்தை, அன்னைக்கு இந்த வாரத்தில் நடக்க போற அந்த ஆச்சரியத்தை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் என் மூலியமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் சர்ச்லயும் உங்களுடைய போதகர் மூலியமா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, ஆமென். சோ நல்லா கவனிங்க, அவங்க சர்ச் விடல, ஆனா வந்தனே நாங்க பாருங்க, ஒரு நாள் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற ஒரு நாள். அந்த நாள் தான் நான் சொல்றேன், அந்த வாரம் தான் இந்த வாரங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதனால நீங்க தலை குனிஞ்சு நடக்கிறீங்க? சத்ரு அசுத்த ஆவி உன்னை எதுல குனிய வச்சிருக்கு? உன் குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய பிரச்சனை உன்னை தலை குனிய வச்சிருக்கா? அந்த பிரச்சனையிலேயே அந்த அழுகிலேயே கர்த்தரிடத்துல வந்தல்ல, நீ நிமிர பண்ண போகிறார் கர்த்தர். கர்த்தர் உன்னை நிமிர பண்ண போகிறார். 1008 பிரச்சனைகள் இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில, இந்த நோவு இந்த கால் வலிகள் இருந்தாலும் நான் சபைக்கு போகும் பொழுது கர்த்தர் என்னை சுகமாக்குவார் அப்படின்னு நீ சொல்லி வந்து நிற்கும் பொழுது நீ வெக்கப்பட்டு போகவே மாட்டேங்க. அந்த அம்மா குனிஞ்சு தான் வந்தாங்க, அந்த நோயோட தான் வந்தாங்க. எத்தனை நாள் வந்தாங்கன்னு தெரியல. ரைட் டைம்ல ஜீசஸ் வந்தார், அந்த அம்மாவை பார்த்தார், அந்த அம்மா மேல இரக்கம் கொண்டார், அந்த அம்மாவை அழைத்து நிமிர்ந்தார், நிமிர பண்ண வைத்தார். நான் சொல்றேன், இந்த வாரம் எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அதன் மத்தியிலே இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எந்தெந்த மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ண போகிறார். எந்த சூழ்நிலைகள் மாறாம இருக்கலாம், எந்த பிரச்சனைகள் மாறாம உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஆனா நீங்க அதை மீறியும் சபைக்கு வந்தீங்க பாத்தியா, எந்த ஒரு சாக்கு போடுறவங்களுக்கு இந்த அற்புதம் இல்லைங்க. ஆனா அந்த சாக்கு போடாம அந்த நோவிலேயே, அந்த பலவீனத்திலேயே, அந்த சோர்விலேயே, அந்த மணல் உளைச்சல்லையே வரும் பொழுது அந்த அவமானத்திலேயே அவமானப்பட்டுட்டு சபைக்கு வந்து நின்னுக்கிறியா, உன்னை கர்த்தர் தலை நிமிர பண்ண போகிறார். அந்த சூழ்நிலையே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறியா, உன்னை கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியுமா? நிமிர பண்ண போகிறார். நீ குனிஞ்சே இருக்க போகிறதில்ல, நீ 12 வருஷமா அதே நோயில இருக்க போறதில்ல, மாறாத ஒரு வாழ்க்கை அதே இடத்துல இருக்க போறதில்ல. கர்த்தர் ஒரு ஷிஃப்ட பேசுறார் உங்ககிட்ட. கர்த்தர் உங்க மத்தியில ஒரு ஷிஃப்ட உருவாக்க போகிறார். உங்களுக்கான ரைட் பர்சனை கர்த்தர் உங்க லைஃப்ல அனுப்ப போகிறார். இயேசு எப்பவுமே வர அம்மா, இயேசு வந்துக்கிறாங்கன்னு வரல, எப்பவுமே வர மாதிரி வந்து உக்காந்துக்குது அம்மா. அந்த அம்மாவுக்கு மாறும் மாறாததான் தெரியல, ஆனா குனிஞ்சே வந்தாங்க. இயேசு பார்த்து இரக்கம் கொண்டு. சண்டேல தான் நடந்துச்சு அந்த அற்புதம். அல்லேலூயா, சாபத் டேல தான் நடந்துச்சு. நம்மளுக்கு சாபத் டே சண்டே, அதனால உயிர் தேர்ந்த நாள் தான் நம்மளுக்கு ஓய்வு நாள். அந்த நாள்ல சபையை மிஸ் பண்ணல. ஐயோ குணமா இருக்கிறேனே, அந்த அவமானப்பட்டுட்டேனே, என் வாழ்க்கையில் இது பிரச்சனை, தலை நோதே, வயிறு நோதே, வியாதி, அதுலயே தேக்கின்னு வந்து நின்னு பாரு. கர்த்தர் உன்னை சுகமாக்குற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உன்னை சுகமாக்குற தேவனா இருக்கிறார். அன்னைக்கான அற்புதத்தை மிஸ் பண்ணாதீங்க. போங்க, சபைக்கு போங்க. இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க, ஒரு நாளையும் அற்புதம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அன்னைக்கான அற்புதத்தை, அந்த வாரத்துக்கான வார்த்தையை, ஆச்சரியமான காரியங்களை மிஸ் பண்ணாதீங்க. எதுல நீ குணமா தான் சபைக்கு வந்த, அவமானத்தோட தான் சபைக்கு வந்த, நோயோட தான் சபைக்கு வந்த, பிரச்சனையோட தான் சபைக்கு வந்த, ஆனா போகும் பொழுது நிமிர்ந்து போகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வாரத்துல கர்த்தர் உங்களை நிமிர பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில அதை நடத்தினாருன்னா நிச்சயமா, நிச்சயத்தோடு சொல்றேன், கர்த்தர் உடனடியவே இயேசு அவங்களை தொட்டு நிமிர்ன்னு சொன்ன மாத்திரத்துல உடனடியவே அந்த அம்மா நிமிர்ந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்துல எந்த அவமானத்துல நீ இருந்தாலும் கர்த்தர் உன்னை நிமிர பண்ண போகிறார். You are going to stand where you are ashamed. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டியோ அதே இடத்துல உன்னை நிக்க வச்சு, அதே இடத்துல தலை நிமிர்ற மாதிரி உன்னை வைக்க போகிறார். எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினாலும், எத்தனை பேர் உன்னை கேவலப்படுத்தினாலும் அவங்க எல்லாம் இருப்பாங்க. நீ உயர்றத பார்க்க, உன்னை மேன்மைப்படுறத பார்க்க, உனக்கு ஆச்சரியங்களை செய்ய அதை பார்க்க கர்த்தர் ஒருவர் உங்களை நிக்க வைக்க ஒருத்தர் இருக்கிறார். சோ நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில
எந்த ஃபெயிலியர்ஸ் இல்லை. இனிமே எல்லாமே உடனடியே நடக்க போகுது. சொல்லுங்க, உங்க வீட்டில் பக்கத்தில் இருப்பாங்கன்னா உடனடியவே காரியங்கள் மாறப்போகுது. உடனடியவே என் கடன் மாறப்போகிறது. கர்த்தர் இதே நிலைமையில ஒரே வேலையில், ஒரு மாற்றம் இல்லாத வேலையில் இல்லை, ஒரு ஷிஃப்ட், ஒரு பொசிஷன் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட ஒரு வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இது எல்லாமே பாருங்க, ரொம்ப நாட்களா காத்திருந்து நடக்காதது இந்த வருஷம் உடனடியவே நடக்க போகுது. சபை உடனடியவே கட்ட ஆரம்பிக்க போறீங்க. உங்க வீடை உடனடியவே கட்ட ஆரம்பிக்க போறீங்க. உங்களுக்குள்ள சமாதானம் உடனடியவே நடக்க ஆரம்பிக்க போகுது. ஒரு ஷிஃப்ட் பண விஷயத்துல, பைனான்சியலா கர்த்தர் மொத்த பணத்தையும் கொடுத்து மொத்த கடத்தையும் தீக்க போறார். என் தேவன் எல்லா நேரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல. இந்த சீசன்ல மாத்திரம் கர்த்தர் உடனடியவே முழுமையான ஆரோக்கியம். உன்னால யாரா தூக்கின்னு போனோம் நீ எதிர்பார்த்த இந்த நாட்கள், ஆனா நீயே எல்லாத்தையும் தூக்கின்னு போற அளவுக்கு உன் நிலைமைகளை, உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாத்தி உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எடுத்து ஆவியானவர் இறங்கி உனக்குள்ள ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சோ இந்த வாரம் பாருங்க, ஒரு ஷிஃப்ட் கடவுள் எனக்கு கொடுக்க போறார். 38 வருஷமா இருக்கட்டும், 18 வருஷமா இருக்கட்டும், 12 வருஷமா இருக்கட்டும், மாறாத காரியங்கள் இயேசு வந்த உடனடியே வஸ்திரத்தின் ஓரத்தின் தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை செய்தது போல உடனடியே இந்த வாரத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள பல நாள் பிரச்சனை, பல வருஷம் பிரச்சனை, பல மாதம் பிரச்சனைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலிருந்து இன்றே ஒரு விடுதலை, ஃபைனான்சியல் பிரேக் த்ரூவை பேசுறேன் டாடி. ரொம்ப நாளா கட்ட வேண்டிய பணங்கள், ரொம்ப நாளா அடமானத்தில் இருக்கிற நகைகள், ரொம்ப நாளா அடமானத்தில் இருக்கிற வண்டிகள், ரொம்ப நாளா அடமானத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மீட்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த நாள்ல செய்ய போறீங்க. வட்டி பிரச்சனையில, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ல, லோன் பிரச்சனையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி போடுவீராக. அற்புதங்களை நீங்க செய்யுங்க, அற்புதங்களை நீங்க செய்யுங்க, அதிசயங்களை நீங்க செய்யுங்க டாடி. ரொம்ப நாட்களாய் கல்யாணம் ஆகாத உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறதுக்காக, குழந்தை உண்டாக போகிறதுக்காக, சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி டாக்டர் இது முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா கர்த்தர் நீங்க சுகமாக்க போகிறீர், கர்த்தர் நீ விடுதலை ஆக்க போகிறீர். ரீகாபாலா ஷடரபா. கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.